வீடு வாங்கினா அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர் என்னைக்கு அவர் வீடு கட்டுறாரோ, இந்த சமுதாயத்தில் நம்ம நல்லா இருக்கலான்னு வீடு கட்டினா அது கடனாளியாகி நிம்மதி இல்லாமல் போயிடுமா. அதனால் என்றைக்குமே அவங்க பேரில் கட்டுறதை விட குடும்பத்தில் வேறவங்க பேரில் கட்டலாம். அதனால தான் புனர்பூச நட்சத்திரத்துக்கு மிதுன ராசி வரும், கடக ராசி வரும். கடகம் என்பது 4வது வீடு. கடகம்னா வீடு, வாகனம், சொத்து, இருப்பிடம். இந்த நிம்மதியை தானாகவே இழுத்து விட்டுருமா. அப்போ ஜாதகத்தில் அந்த பவர் தோஷங்கள் அதிகமாக இருக்கிறனால நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, 21 தலைமுறையிலையுமே பாவங்கள் செய்யாமல் இருந்தால் தான் அடுத்த தலைமுறையாக அந்த சாபங்கள் நீங்கி ஒரு புனிதமான குழந்தைய பிறக்குமா. அப்போ பாருங்கள், புனர்பூச நட்சத்திரத்தில் ராமர் பிறந்தா நான் ஒரு யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா ஒரு 1000கணக்கான பதிவுகள் இருக்குது. அதில் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. யார் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறாங்களோ அவங்களுடைய தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர் ராமர் பூஜை பண்ணி மகாபாரத ராமாயணம் படித்து சாமி கும்பிட்டு ராமர் பூஜை பண்ணினதுக்கு அப்புறம் தான் இவர் பிறந்திருப்பார். ராமாயணம் படித்து மகாபாரதம் படித்து ராமாயணத்தை படித்து சுண்டல் பொறிகடலையெல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் விநியோகம் செய்ததுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் ஒரு புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறப்பாராம்.